அந்த போலில் வந்து எந்த நியாயமும் இருப்பதாக நினைக்கல. உதயநிதியும் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, விஜயும் சிஎம் ஆகப்படுறது கிடையாது. அப்போ இங்கே போல் வைக்கிறது வந்து இது நெரேட்டிவோட வெளிப்பாடு. போல் வைக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் வச்சிருக்கணும். இது வந்து இது ஒரு நெரேட்டிவ், ஜாலியாக வந்து பொழுதுபோகாமல் வைக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கேண்டிடேட்டா? ஸ்டாலின் அவர்கள் திடமாத்திரா இல்லையா? அவர் வந்து திமுக தலைவர் இல்லையா? அப்போ உதயநிதி எங்கே வந்தார்? முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அவர், முதலமைச்சர் ஆக போகிறது இல்லை இவர். போட்டி இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் அது வந்து இந்த சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு அதுக்கு இங்கே இது பண்ணணும். அதில் போட்டி வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் தான். போல் வச்சாலே அப்படி தான் வைக்கணும். பொதுவாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் ஒரு கோஷ்டி பூசல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் உள்கட்சி பூசல் இருக்குது. நம்ம அதிமுக எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துக்கங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, இதையெல்லாம் தாண்டி திமுக மட்டும் வலுவாக செயல்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திமுக வந்து எப்பயுமே தன்னுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க வந்து எப்பயுமே தே வில் ஆல்வேஸ் கீப் தம் ஹாப்பி. மாவட்ட செயலாளர்கள் தான் அங்கே வந்து தளபதிகள். அவர்களுடைய விஷயங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு பெரிய நடிகர் திமுகவில் வந்து இருந்தார். அப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லாமல் அந்த பகுதிக்கு போயிட்டார். அப்புறம் போயிட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குதுங்கும் போது, ஏன்னா நான் உங்கள் ஊர் தான் வந்திருக்கேன், நான் வரவா வந்து பார்க்குவான்னு கேட்குறாரு. அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவமரியாதையாக ஃபோனை வச்சுட்டார். இவர் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு போலையா நீ அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே நானே சொல்லிட்டு தான்ப்பா போவேன்னு கலைஞர் சொல்லார். அந்த இடத்துல அவங்க நிற்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து கலைஞர்கிட்ட போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னும், கலைஞர் ஃபோன் பண்ணியாப்பா அவர் அப்படி பேசினியாமே, ஒரு பெரிய மனுஷன் எப்படி நடத்தணும் தெரியாது அவனுக்கு அப்படின்னு அவரை திட்டியிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அவர் என்ன கேட்குறாரு, ஐயோ அவர்கிட்ட நீ சொல்லாமல் போயிட்டியா, நீ சொல்லியிருக்கணுமே, அவர் மாவட்டத்துக்கு போகிறல. அப்படி வந்து அவங்க வந்து நிர்வாகிகளை வளர்த்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஜாம்பான மாறாங்க. திருவண்ணாமலையா வேலூரா துரைமுருகன், விழுப்புரமா பொன்முடி, திருச்சியா நேரு, திண்டுக்கலா பெரியசாமி, இப்படின்னு ஊருக்கு ஒருத்தர் வந்து வளர்த்து வச்சிருக்கிறார். அப்போ அவர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யமாக கோட்டையாக அதை பாதுகாத்துட்டே வராங்க. அதனால அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்கு. பட் அவர்கள் தே லாஸ்ட் தேர் ஓட் பேங்க். அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து கண்கூட நீங்கள் வேற ஒரு நம்பர் மட்டும் எடுத்து போட்டால் போதும். 2019, 21, 24 3 தேர்தலில் திமுக ஒரே கூட்டணி, சரிங்களா? 3 தேர்தலில் அவர் வாங்கிய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர்தலில் சராசரியாக குறைஞ்சிட்டே வந்து